எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக தான் களமிறங்குவதாக மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தான் ஜனாதிபதியாக பதவியேற்று 100 நாட்களுக்குள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லாது ஒழிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமிப்பதாகவும் அவர் இதன்போது உறுதிமொழி வழங்கினார். கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மைத்ரிபால சிறிசேனவுடன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் கலந்து கொண்டிருந்தார். ராஜித சேனாரத்ன, துமிந்த திசாநாயக்க, பிரதி அமைச்சர் MKDS குணவர்தன மற்றும் பேராசிரியர் ரஜீவ விஜயசிங்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க ஆகியோரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மைத்ரிபால சிறிசேன தனது தீர்மானம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். මේ රට යන්නේ පැහැදිලිව පේනවා පහුගිය අවුරුදු කීපය තුල රටේ නායකත්වයේ සහ පාලනයේ යන ගමන් මඟ දෙස බලන විට நாட்டின் தலைமைத்துவம் மற்றும் ஆட்சியாளர்களை பார்க்கும் போது அவர்கள் செல்லும் பாதை மிகவும் தெளிவாகிறது. ஏகாதிபத்திய வாதத்துக்கான பயணமாகவே அது காணப்படுகிறது. தேர்தல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன, நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன, அபிவிருத்தி முன்னெடுக்கப்படுகிறது. இதேபோன்று மக்களின் நிவாரணங்கள் குறித்து பேசி புன்னகையுடன் தேர்தல்களை நடத்துகின்றனர். ஆனால் மக்களுக்கும் எமக்கும் தெரியாமல் பல விடயங்கள் அந்தரங்கமாகவே இடம்பெறுகின்றன. ஊழல், மோசடிகள் மற்றும் அநீதிகள் மிகவும் மோசமான நிலையில் இடம்பெற்று வருகின்றன. இந்த நாட்டின் பொருளாதாரம் மற்றும் நிர்வாகத்தை ஒரு குடும்பம் தன்வசப்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையிலேயே எனது தீர்மானம் அமைந்தது. எதிர்வரும் நாட்களில் மேலும் சிலர் வருவார்கள். எமது அரசாங்கத்தின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் இதற்கான ஒரு தீர்வை யோசித்தார்கள். இதன் பிரகாரம் நமது தீர்மானத்தை ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு அறிவித்தோம். நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்தோம். பின்னர் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் என்ற வகையில் என்னை பொது வேட்பாளராக ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட சகோதர அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்வார்கள் என நான் எதிர்பார்க்கவில்லை. சுகாதார அமைச்சர் என்ற வகையில் கடந்த 4.5 வருடங்கள் மிகவும் நெருக்கடியான அனுபவங்கள் காணப்படுகின்றன. எனது மனைவி உள்ளிட்ட பிள்ளைகள் என்னுடன் உயிரிழக்கவும் தயார். எனக்கு வேண்டியது ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுக்க சொன்னார்கள். இந்த அழுத்தங்களை எம்மால் ஏற்க முடியாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையிலும் அரசாங்கத்தின் அமைச்சர் என்ற ரீதியிலும் தந்தை அனுபவிக்கும் மன அழுத்தங்கள் எமக்கு தெரிகின்றன. வீட்டுக்கு வந்தால் கட்டிலில் அமர்ந்து கொண்டு சிந்திப்பதும் எம்முடன் பேசுவதும் எமக்கு அதனை வெளிப்படுத்துகின்றன. ஆகவே இந்த கட்சியின் செயலாளர் மற்றும் அமைச்சர் என்ற வகையிலேயே எனக்கே இந்த அளவு பாரிய மன அழுத்தங்கள் காணப்படுமாயின் இந்த நாட்டின் சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்களூடாக எந்த அளவு அழுத்தங்கள் காணப்படும் என நான் மனசாட்சியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அனைத்து நடவடிக்கைகளிலும் உங்களுக்கு நன்றி கூறுவதுடன் ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் கௌரவத்திற்குரிய மக்களின் ஒத்துழைப்புடன் உறுதியான வெற்றியை அடைவேன். ඉදිරියේදී පවත්වන ජනාධිපති වර්ණයේදී මේ රටේ ගෞරවනීය ජනතාවගේ සහයෝගයෙන් ඡන්දයෙන් ස්ථිරවම මම ජයග්‍රහණය කරනවා ප්‍රකාශ කරනවා. மைத்ரிபால சிறிசேன இதன்போது தனது வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தினார். මේ මැතිවරණයේදී පොදු අපේක්ෂකයා විදිහට තෝරගත්තේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මහලේකම්වරයා. இந்த தேர்தலின் பொது வேட்பாளராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரையே தெரிவு செய்துள்ளனர். ஆகவே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தலைமையிலான இந்த குழுவினர் இதன்போது வழங்கிய ஒத்துழைப்புகளுக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன். விசேடமாக ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சியினர் விசேட பங்களிப்புகளை செய்தனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் உங்களின் கௌரவமான வாக்குகளை எனக்கு வழங்குங்கள். நாட்டில் இன மற்றும் அரசு நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பாரிய அழிவை ஏற்படுத்தி சட்டம், ஒழுங்கு, ஜனநாயகம், மக்கள் சுதந்திரம் இவை அனைத்தையும் இல்லாதொழித்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை 100 நாட்களுக்குள் நீக்குவேன். இந்த தேர்தலில் பொது வேட்பாளராக நான் போட்டியிடுவதால் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குமாறு முப்படைகள் மற்றும் போலீஸ் திணைக்களத்திடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்தவிதமான அரசியல் அழுத்தங்களுக்கும் அடிபணிய வேண்டாம். தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமிப்பேன். විදායක ජනාධිපති ධූරය
දින 100ක් ඇතුළත අහෝසි කිරීම සඳහා මට බලය දෙන්නයි කියලා මේ රටේ ආදරණීය ජනතාවගෙන් මා ඉල්ලා සිටිනවා. அத்துடன் 17வது அரசியலமைப்பு திருத்தத்தை வலுப்படுத்தி 18வது அரசியலமைப்பை ரத்து செய்வதாகவும் இதன்போது மைத்ரிபால சிறிசேன உறுதிமொழி வழங்கினார். மேலும் நீதித்துறை மற்றும் போலீசாருக்கு சுயாதீனமாக செயற்படக்கூடிய வகையில் நடவடிக்கைகளை எடுப்பதுடன் அர்த்தமுள்ள ஊடக சுதந்திரத்தை ஸ்தாபித்து தற்போது காணப்படும் மோசடியான தேர்தல் முறைமையை மாற்றியமைத்து ஊழல் மோசடிகளை இல்லாதொழிப்பதாகவும் மைத்ரிபால சிறிசேன இதன்போது உறுதி வழங்கினார். எனது அரசியல் தாய் வீட்டுக்கு மீண்டும் வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தமையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜனாதிபதி ஆசனத்தில் மஹிந்த ராஜபக்சவை அமர வைக்க பலர் எதிர்ப்பை வெளியிடுகையில் அவரை அமர வைத்த 6 மாதங்களின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து என்னை ஓரங்கட்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே நான் பிறந்து வாழ்ந்து போராடினேன். 9 வருட காலம் நான் மௌனமாக இருந்தேன். எனக்கு நீதிமன்றம் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டன. ஏனென்றால் பல விடயங்கள் சட்டத்துக்கு முரணான வகையில் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் நான் அவ்வாறு செயற்படவில்லை. யுத்தத்தை வெற்றி கொண்டார்கள். அதனையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். பகிரங்கமாக வாழ்த்துக்களையும் கூறுகின்றோம். ஆனால் யுத்தத்தை காட்டி நாட்டின் வளங்களை சூறையாடியதுடன் யுத்த வெற்றிக்கு பங்களிப்பு செய்தவரையும் சிறையிலிட்டனர். நாடளாவிய ரீதியில் பரந்த அளவில் மக்களின் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன. பல கோரிக்கைகளும் என்னிடம் முன்வைக்கப்பட்டன. இல்லை, அதற்கு நாம் இணக்கம் தெரிவிக்கவில்லை. காரணம், அதிகாரம் மீது எனக்கு பேராசை கிடையாது. 3வது தடவையாகவும் பதவியில் இருப்பதற்கு 18வது திருத்தத்தை போன்றதொன்றை கொண்டு வருமாறு கட்சியில் பலர் கூறினார்கள். அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. அவற்றை புறந்தள்ளினேன். அரசியல் ரீதியில் இந்த நாட்டை திருத்துவதற்கும் இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் இருப்பதற்கும் இந்த கட்சியின் ஆதரவாளர் என்ற வகையில் பெரும் துரோகமாகவே நான் கருதுகின்றேன். எந்த ஒரு பதவிக்காகவும் நான் இதனை செய்யவில்லை. இங்கிருந்து வெளியில் செல்லும் போது வீடுகள் சுவீகரிக்கப்பட்டிருக்கலாம், பாதுகாப்புகள் மீள பெற்றிருக்கலாம். அவை அனைத்தையும் தெரிந்து கொண்டு இவ்வாறான தீர்மானம் எடுத்துள்ளேன். இந்த நாட்டின் அரசியல் டயஸ்போரா பயனற்றது. டயஸ்போரா என்ற சொல் ஜனாதிபதிக்கு மிகவும் விருப்பம். எவ்வாறாயினும் அவ்வாறான டயஸ்போரா குழுவிலிருந்து இவர்கள் வெளிப்பட்டு நாட்டில் நீதியை கட்டியெழுப்ப வேண்டும். எனது வாகனத்தை மீள வழங்குமாறு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கூறியது 100% சரி. எனது பிள்ளைகள் இதற்கு எதிராகவே உள்ளனர். மஹிந்த உங்களை கொலை செய்து விடுவார் என்று அவர்கள் கூறுகின்றனர். අපි පාප කර්මයක් කරා 18 වෙනි සංශෝධනයට සමාවෙන්න. 18வது அரசியலமைப்பின் ஊடாக பாவச் செயலை செய்துள்ளோம். இதற்காக எங்களை மன்னியுங்கள். இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அந்த 18வது அரசியலமைப்பை இல்லாதொழிக்க செயற்படுவோம். இன்றிலிருந்து எங்களை உங்களிடம் பொறுப்பளிக்கின்றோம். அதேபோன்று இன்றிலிருந்து எமக்கு எதிராக சேறுபூசும் நடவடிக்கைகள், தாக்குதல்கள் மற்றும் கொலைகள் கூட இடம்பெறலாம். இந்த பயணத்தின் இடைநடுவில் என்னை கொலை செய்துவிட்டால் எனது தேகத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஜனாதிபதி முறைமையை இல்லாதொழிப்பதற்காக மைத்திரிபால சிறிசேனவிற்கு வெற்றியை பெற்றுக் கொடுங்கள். அது அவருக்காக அல்ல, இந்த நாட்டிற்காக செய்யுங்கள். எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க வரலாற்றில் முக்கியமான பங்களிப்பை செய்துள்ளார். கட்சியின் உறுப்பினர்கள் அவரை பெற்றுக்கொள்ளுமாறு கூறுகையில் அதனை பெற்றுக்கொள்ளாது கட்சியின் ஏகமனதாக தீர்மானத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற நிலையில் அவர் இதனை தியாகம் செய்தார். இதுதான் அரசியல் தியாகம் என்பது. தொகையை ஒன்றாக போட்டால் அழகு இருக்காது, துண்டு துண்டாக போட்டால் அது அழகாக காணப்படும். ஆகவே இன்று தலையை இறக்கியுள்ளோம். நாளை கை கால்கள் வரவுள்ளன. அடுத்த வாரத்தில் உங்களுக்கு செய்திகள் தாராளமாக காணப்படும். ஆகவே இந்த சுற்றுலா ஓயாது. இந்த போராட்டம் நிறைவடையும் போது இலங்கை ஓரிடத்திற்கு வந்திருக்கும். එනිසා මේ සටන ඉවර වෙනකොට අපේ මුළු ලංකාවම එක තැනකට ගේනවා අපි. தற்போதும் பொதுச் செயலாளர் நானே. සැබෑ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ තිබෙන්නේ මෙතනද නැත්නම් ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ ගාවද? සැබෑ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ තියෙන්නේ කොතනද කියලා. உண்மையான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எங்குள்ளது என்பது மக்களுக்கு தெரியும். ஆகவே மக்கள் அதனை தீர்மானிப்பார்கள். தேர்தல்கள் ஆணையாளர் தொடர்பில் எனக்கு பாரிய நம்பிக்கை உள்ளது. நேர்மையான ஒருவர் என்ற ரீதியில் நீதியானதும் சுதந்திரமானதுமான பக்கசார்பற்றதுமான தேர்தலை நடத்துமாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். එතුමා අවංක කුජලෙක් විදියට ඉතාමත්ම අපක්ෂපාතී නිදහස් සාධාරණ මැතිවරණයක් පවත්වන්න කියලා.
Thank you.